கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லாம் கொடுத்தும் ஏன் அவமானம் அடைந்தீர்கள் என்று தெரியுமா? உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு உங்களிடம் இல்லை என்றாலும் மற்றவர்களிடம் கையேந்தியோ அல்லது உங்களின் கௌரவத்தை விட்டு கொடுத்தோ நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். உங்களின் பணம், நேரம், உழைப்பு, அன்பு என அத்தனையுமே அவர்களுக்கு கொட்டி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அத்தனையும் வாங்கி கொண்ட அந்த மனிதர்கள் தங்களின் காரியம் முடிந்தவுடன் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது அவமானத்தை மட்டுமே தாங்க கொடுத்திருப்பாங்க. அவன் எனக்கு என்ன பெரிதாக செய்து விட்டான் என்று உங்களை குறைத்து மதிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் உங்களை பற்றி தவறான வதந்திகளையும் பரப்பவும் ஆரம்பித்திருப்பாங்க. எல்லாம் கொடுத்தும் உங்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றமும் அவமானமும் மட்டுமே தாங்க என்ற ஒரு நிலைமை உங்களுக்கு நிலைக்குழிய வைத்திருக்கும். இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான சில விஷயங்களையும் ஓட வைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய நெருக்கமானவர்கள் தான் உங்களை காயப்படுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களை யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதன் காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆழமாக நம்பிய சில உறவுகள் காயப்படுத்திய அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் என்று நினைக்காதவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களோ, யார் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்தீர்களோ, அவர்கள்தான் உங்களின் பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை மிக கொடூரமாக காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த காயங்களும் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்நியர்கள் உங்களுக்கு கொடுத்த வழியை விட உங்களுடைய நெருங்கியவர்கள் கொடுத்த வழிதான் உங்களுக்கு தாங்க முடியாத மன அழுத்தத்திற்கு உங்களை தள்ளியிருக்கும். நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த பாசங்களும் ஒரு கொடூரமான ஆயுதங்களாக மாறி உங்களுடைய நெஞ்சில் பாய்ந்த தருணங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை உங்களால் மறக்கவே முடியாதுங்க. எந்த ஒரு உறவிலும் விரிசல் வந்துவிடக்கூடாது, குடும்பத்தின் கௌரவம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பல அவமானங்களை தாங்கிக் கொண்டு அந்த ஒரு உறவை ஒரு கண்ணாடி கப்பல் போல பாதுகாத்தும் நீங்கள் வந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அவர்கள் செய்த தவறுகளை வெளியில் சொல்லாமலும் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு உங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியப்படி நீங்கள் வைத்துக்கொண்டு வேறு யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் மறைமுகமாக வைத்திருந்திருப்பீங்க. நீங்களே அத்தனையையும் விழுங்கி கொண்டு அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரை நீங்கள் வாங்கியும் கொடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த உறவை பாதுகாத்து எந்த ஒரு உறவுக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுத்தீர்களோ அதே உறவு ஒரு பொது இடத்திலோ அல்லது மற்றவர்கள் முன்னிலையிலோ உங்களை மிக இழிவாக பேசவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் சுயமரியாதையை காலால் மிதித்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்தில் வேறு யாராவது இருந்தால் நடந்திருக்கிறதே வேற என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் உங்களுடைய மிக நெருக்கமான உறவு என்பதால் அவரை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இவனுக்காகவா நாம் இவ்வளவு காலங்கள் அசையப்பட்டோம் என்று நீங்கள் உங்களின் சொந்த முடிவை நினைத்து வெட்கி தலை குனிந்த நாட்களும் தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீர் என்ன தெரியுமா? இன்று நீங்கள் வெளியில் மிகவும் அமைதியாக யாரிடனும் அதிகமாக பேசாமல் தன் வேலை உண்டு என்று இருந்திருப்பீங்க என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கண்ணீர் கடலை ஒளிந்திருக்கும். நீங்கள் பிறப்பாலேயே கலகலப்பான ஒரு மனிதர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த அடிகள் உங்களை மௌனமாக்கியிருக்கும். உங்களுடைய அமைதி உங்களின் பலவீனம் கிடையாது. மாறாக நீங்கள் சிந்திய கண்ணீரின் அனுபவித்த துரோகங்களின் மொத்த வடிவம். இனி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய கண்ணீரை புரிந்து கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை என்ற விரக்தியின் வெளிப்பாடுதான் உங்களின் இதை தற்போதைய அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். கடகம் ராசிக்காரங்களை, இந்த அவமானங்களும் மனக்காயங்களும் உங்களை ஒழிப்பதற்காக ஏற்படவில்லை. உங்களுடைய அன்பை எங்கே காட்ட வேண்டும், யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்களின் உன்னதமான ஆற்றலை யாரிடம் வீணாக்கக்கூடாது என்ற மகாபாரத பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த இயற்கையான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கொடுத்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு கஷ்டங்களையாகத்தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்வீர்கள் என்பதை உங்களுக்குள்ள எடுத்தும் காட்டியிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் நீர் ராசியான கடகத்திற்கு ராசிநாதன் சந்திரன் ஆவார். சந்திரன் மனோகாரகன் என்பதால் உங்களின் மன அமைதியை உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சியை தீர்மானிக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களின் அஷ்டம, பாக்கிய மற்றும் தொழில்ஸ்தான கிரகாச்சார அமைப்புகள் உங்களை நிலைக்குழிய வைத்திருக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிம்மதியற்ற நிலைமை என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளும்படி காலங்கள் உங்களை சோதித்திருக்கும். இந்த அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும்.
புதிய தொழில் செய்யக்கூடிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்போது நினைவாக போகிறது. உங்களுக்கு திடீரென உதிக்கக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ் ஐடியா அல்லது நவீன காலத்திற்கு தகுந்த ஆன்லைன் வணிக உத்திகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அள்ளி கொடுக்கவும் போகிறது. நீங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் நம்பகத்தன்மையும் நேர்மையையும் பார்த்த வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களின் புதிய தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் லாபமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக வலம் வரக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பானது இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடக ராசியின் மிகப்பெரிய ஒரு தேடலை பாதுகாப்பாகத்தான் இருக்கும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பற்ற உணர்விலேயே வாழ்ந்து வந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை திசைகளில் இருந்தும் பாதுகாப்பானது அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்வீர்கள். நல்ல மனிதர்களின் நட்பு உங்களுக்கு அரணாக இருக்கும். குடும்பத்தில் உங்களை புரிந்து கொண்டவர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய மனதில் குடியேறக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த பாதுகாப்பு உணர்வு உங்களை நிதானமாக சிந்திக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பன்மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த நிலைமை அடையக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. நமக்கு என்று ஒரு சொந்த வீடு இருக்காதா? ஒரு கார் வாங்க மாட்டாமா? சமுதாயத்தில் நமக்கும் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் கிடைக்காதா? நம்மை ஒதுக்கியவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்க மாட்டார்களா என்று நீங்கள் பல வருடங்களாக தனியாக அமர்ந்து கண்ணீர் மல்க கண்ட கனவுகள் அனைத்தும் இப்போது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய கனவுகள் பலிக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த அத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். என்னுடைய கனவுகள் வெறும் கற்பனைத்தானே என்று நீங்கள் சோர்வடைந்த தருணங்கள் மாறி நாம் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று கம்பீரமான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாடோடி படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்திருக்கும். தங்குவதற்கோ தொழில் செய்வதற்கோ அல்லது நிம்மதியாக வாழ்வதற்கு கூட நிரந்தரமான அஸ்திவாரம் என்பது இருந்திருக்காது. ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் தொழில் தொடங்க இடங்க இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் தூங்குவதற்கும் சாப்பாடு செய்வதற்கும் கூட இடமில்லாத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். அத்தனை விதமான தவிப்புகளையும் தவித்து இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பும் என்ன நடந்தாலும் என்னுடைய தொழிலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தேடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். முன்பை விட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரம் என்பது நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கடகம் ராசி அன்பர்களை, கடந்த கால புயல் உங்களை வேரோடு சாய்க்கவில்லை. மாறாக உங்களுடைய வேர்கள் இன்னும் பலப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கிறது. எனவே நாளை முதல் உங்களை தேடி வரக்கூடிய இந்த மன அமைதியும் பொருளாதார உயர்வும் நீங்கள் கடந்த காலங்களில் இழந்த அத்தனைக்கும் பிரபஞ்சம் தரக்கூடிய மகா ஈட்டுத் தொகையாக மாறிவிடும். நிமிர்ந்து நெல்லுங்கள். உங்களுடைய பொற்காலம் கம்பீரமாக தொடங்கப் போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கமாண்ட் வழியாக நீங்கள் கூறவும் செய்யுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.